ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குக்கான சிபிஐ விசாரணை கோரிய இந்த கோரிக்கையை இன்றைக்கு இவங்க வச்சிருக்கிற இந்த கோரிக்கையை நானும் வலியுறுத்துறேன். இந்த அரசு சிபிஐ விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும். இப்ப சிபிஐ எவன் கேட்கறானோ அவன் எல்லாம் இந்த விசாரணையும் போதும், தமிழ்நாடு அரசு விசாரணை நல்லா தானே இருக்குது, பேசணுங்க தானே. மாயாவதி அம்மா வந்தாங்க, வந்துட்டு மாநில அரசின் தலையீடு இதில் இல்லைன்னா இவங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொன்னாங்க. சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு போலீஸ் விசாரணையாக இருக்கட்டும், உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படணுன்றது தான் அதில் ஏம். சிபிஐ வந்தால் அதனால் தட்டுத்தடுமை நமக்கு தமிழ் தெரில, எவனா 4 இந்திக்காரனை பிடிச்சி போடியா அவன் தான் அக்யூஸ்டுன்னு சொல்லியா நான் சொல்கிற போது சொல்லாதில்ல. உண்மையான அக்யூஸ்டை தானே அவங்க தேடுவாங்க, பிடிப்பாங்க. அப்போது பிஎஸ்பிக்காரங்க சொல்கிறாங்க, பிஎஸ்பி தலைவர் சொல்கிறாங்க, இறந்தவரின் மனைவி அவர்களும் சொல்கிறாங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே கத்தினுக்கிறேன், என்கிட்ட எவங்கிட்டையும் இல்லாமல் என்கிட்ட ஒரு பெட்டிஷன் வேறு கிடச்சிது. அன்றைக்கி என்னென்ன நடந்தது இதையெல்லாம் விசாரிக்கணும். நான் அப்போதுலேருந்து பேசிக்கிறேன். இந்த பிஎஸ்பிக்காரங்க கூட அதை கேட்க மாட்டோம். கேட்டால் உண்மையாக குற்றவாளி தெரிஞ்சிருவானா நான் இவனுங்க என்ன யோசிக்கிறாங்களோ என்னன்னு தெரியல. ஏன்னா சார் எல்லாருக்குமே தெரியும், இதில் திமுகவில் இருக்கிற ஒருத்தர் 2 பேருன்றாங்க, ஒருத்தர் நேரடின்றாங்க, காங்கிரஸில் ஒருத்தர், இன்னொரு மீசக்காரர். இந்த மீசக்காருக்கு தெரியாமல் இது நடந்திருக்காதே அப்படின்னு எல்லாரும் தெரியும் சார். ஆனால் அவங்களே கூப்பிட்டு அஞ்சலி செலுத்துங்க அப்படின்னா எதிரில் இருக்கிற தொண்டை என்ன சார் நினைப்பான்? வைக்க வந்து நேற்று முழங்குறாரு, யாரோ பேசுகிறாங்க, இந்த முண்டெல்லாம் அப்போ கம்முன்னு தானே இருந்தது. சிபிஐ விசாரணை கேட்டிருக்கணும்ல. இப்போ நடந்து போச்சு. வந்து ஒரு பெரிய உயரிய இப்போ ஆனந்தன் அவர்கள் வழக்கு போட்டார், பொற்கொடி அவர்களும் வழக்கு போட்டாங்க. வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட தம்பி கீனஸ் ஆம்ஸ்ட்ராங் அதில் பெட்டிஷனரு எல்லாம் போட்டாங்க. சிபிஐக்கு வேலுமுருகன் உத்தரவிட்டார். சார்ஜ் ஷீட்லாம் போட்டே வெய்யா நீ வச்சுக்க, அதெல்லாம் வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா, சிபிஐ தனியாக விசாரணை ஆரம்பிங்க, அக்யூஸ்டுனா எல்லாம் ஒன்றா தானே இருப்பான் அப்படின்னு வேலுமுருகன் அவர்கள் நீதியரசர் போட்டார். சார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். போய் நல்ல காஸ்ட்லியான அட்வொகேட் வச்சு வேணாம் நாங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து பண்ணி 1000 பக்கத்துக்கு சார்ஜ் ஷீட்டை போட்டோம். அக்யூஸ்ட் எங்கடா நீங்கள் தான் சொல்கிறீங்க. அந்த அக்யூஸ்ட் மேலே கூட எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, ஏற்கனவே இருக்கிற அக்யூஸ்டுகள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கிற ஒரு முக்கிய நபர் அவர் இறந்துட்டாருன்னு வச்சுங்க, அவங்க மகன்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, மகன் இருக்கிறார்ல, அவர் சொல்கிறார் சிபிஐ விசாரணை வேணும்னு. பாதிக்கப்பட்டவங்க கேட்குறோம், என்னையே தான் குற்றவாளின்னு சொல்லிட்டேன், சிபிஐ விசாரணை குற்றவாளின்னு கேட்குறாங்க. கட்சி தலைமை கேட்குது, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே சார். ஏன் திமுக அதை தடுக்குது? இவன் தான் அக்யூஸ்டுன்றோம், இவன் தான் கொலைகாரன்னு வந்து பூச்சி வச்சுக்கிறோம், அப்புறம் இவனே சிபிஐ விசாரணை கேட்குறான். என்னையா இது ஒரே குழப்பமாகுது. சரி சிபிஐ விசாரணை கொடுத்துருவோம்மா அப்படின்லாம் யோசிக்கணும். ஏன் நீங்கள் கொடுக்கவில்லை? திருமாவளவன் சொன்னார்ல, இல்லை ஸ்டேட் போலீஸ் நல்லா தான் விசாரணை பண்ணுதுன்னு. அப்போ எங்கே சார் போனா இவெல்லாம் இன்னைக்கு பேசுகிறவங்க? சரி இப்போ கூட ஒன்றும் இல்லை சார், வெல் ஃபைன். இப்போது சிபிஐ விசாரணை வரதுக்கு என்ன பண்ணணும்? வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, இடைக்கால தடை வச்சுக்குது. நாளைக்கே விஜய் ஒரு ஆர்டர் போட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு உத்தரவிடுகிறோம் அப்படின்ட்டா நேராக கோர்ட்டில் மயிலாட் எங்கள் கவர்மெண்ட் ஒத்துக்கிச்சு, கேஸ் வித்ட்ரா பண்ணிடும். ஆமாம், சிபிஐ விசாரணைக்கு ஒத்துக்கிச்சுன்னு கேஸை க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அப்படி தானே? இப்போ சவுக்கு சங்கர் மீது 2வது குண்டாஸ் போட்டாங்க. என்ன நேத்தான் வந்தோம், குண்டாஸை கேன்சல் பண்ணோம், திருப்பி குண்டாஸ் போட்டாங்க. கவர்மெண்ட்டு தமிழ்நாடு என்ன குண்டா சாமி? எனக்கு தெரியல சாமி, இதை கேட்டு வரேன் சாமி. கேட்காமே வந்துட்டே நீ கோர்ட்டுக்கு? இல்லைங்க தூங்கின்னு ஏதோ ஃபீஸை டொக்குன்னு போட்டாங்க, கிளம்பி போனாங்க, இப்போ தான் பல்லுக்கெல்லாம் வளைக்குன்னு வந்து நிற்கிறேன் சாமி. அப்புறம் பார்த்தா ஏதோ வந்து சவுக்கு சங்கர் மேலே 2வது குண்டாஸ் போட்டாங்களாம். என்ன கருமன்னு தெரில, அந்த ஆள் வேறு ஒல்லியாக தாங்கிறான், எதுக்கு திருப்பி குண்டாஸ் போட்டாங்கன்னு தெரியல, நான் கேட்டு வந்துடுறேங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு அந்த பெரிய வழக்கறிஞர் கேட்டு இங்கே வந்து போர்டில் வந்து அதை வாபஸ் ஆகிட்டாங்க. வாங்கிட்டு சாமி கவர்மெண்ட் அதை திரும்பி பெற்று சாமி, ஏன்னா கோர்ட்டு சொல்லிச்சு நீ வந்து இதுக்கு சரியாக விளக்கம் சொல்லலை, நாங்கள் உண்மையில ஏற வேண்டியிருக்கோன்னு ஒன்று. சாமி அது வாபஸ் வாங்கிட்டாங்களாம் சாமி, இப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு அந்த வழக்கு முடித்து வைக்கப்படுதுல்ல. அது மாதிரி நீ வந்து சொல்லு, இல்லைங்க நாங்கள் வந்து சிபிஐ விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணுறோம், அரசு உத்தரவிட்டுருக்குன்னு விஜய் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சுல சார். அப்படி வந்து உத்தரவிடப்பட்டால் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் சார். ஒரு 2-3 கட்சியை மூடிடணும் சார், கதையே நடக்காது, மூடிடணும். நீங்கள் இது வரைக்கும் எத்தனையோ கொலைகளில் உடனே இருந்திருப்பீங்க, அது எதுவும் சிபிஐ விசாரணைக்கு போகல. இது சிபிஐ விசாரணைக்கு போச்சுன்னு வச்சுங்க, பலரோட முகத்திரை கிழிஞ்சி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டுருவாங்க. அதனால் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும். இப்போ விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு இல்லைன்னு வச்சுங்க, அப்படியே விட்டுருவாங்களா? ஆனந்தன் அவர்கள் வழக்கு போட்டிருக்காரு, அவரும் மல்லு கட்டி போராடுறாருல. அப்போ ஏதாவது ஒரு தீர்வு நிச்சயமாக இதுக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா
முதல்ல அந்த 2 அக்யூஸ்ட்னு இவங்க சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக சாரா பிடிக்கிறதுக்கு அந்த அக்யூஸ்ட்டை இந்த விஜய் கூட வந்தாரா என்னமோ அவனை பிடிச்சேன் இவனை பிடிச்சேன் யாரோ அவங்க தலைமுறை வந்தாங்க எல்லாத்தையும் பிடிச்சிட்டுருந்தாங்களே அந்த 2 பேரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு விஜய் கேட்க மாட்டாரா? சரி விஜய் கேட்கல, அவருக்கு தெரியாதுன்னே வச்சுப்போம். நேற்று நீங்களாம் வந்தீங்கல்ல, அவருக்காக வந்து முதல்ல கண்ணீர் வடிச்சிங்கல்ல சார். இதில் பலது வந்து கொம்பேரி முக்கன் சார். இது பாம்புங்க கூட நின்னே இதுக்கு உடனே வந்துட்டு செத்துட்டாரன்னு பார்க்க வந்தவன் பல பேர். அதில் நேற்று இவங்க போய் எப்படி விஜய்கிட்ட போய் சொல்லியாங்க சிபிஐக்கு விடுங்கன்னா கொல்லிக்கட்டு அவனே சொரிஞ்சு போனான் தலையில். அது நிச்சயமாக இவர்கள் வந்து இன்றைக்கு இருக்கிற சிஎம் கிட்ட போய் அதை வந்து பரிந்துரை பண்ண மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு நிறைவான தீர்ப்பு கிடைக்கும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா யார் பண்ணாலும் விசாரணை தானே. ரொம்ப நாளாக கேட்டுனுங்கிறாங்க, அந்த சிபிஐ தான் கொடுத்து தான் விட்டுவோமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமேனு நீதிபதிகளுக்கு ஒரு தாட் வந்ததுன்னு வச்சுங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் நிச்சயமாக உண்மை குற்றவாளி பல பேர் மாட்டிப்பான் சார். மாட்டினேன் சார். இவங்க ஒரு தலைவரை ஒரு பதப்பதிக்க கொண்டானோம். ஆம்ஸ்டாங்க கொண்டு போய் அடுத்து ஆனால் மூர்த்தி நீதான் அடுத்து நிறைய பேர் ஃபேஸ்புக்கு அது இதுன்னு சோஷியல் மீடியாலாம் போட்டானோ. சரிப்பா பார்த்துக்கலாமான்னா அதே மாதிரி நிகழ்வு நடந்ததுன்னு வச்சிங்களேன். ஏற்கனவே என் மீது 2-3 முறை கொலை முயற்சி நடந்ததுன்னு நான் ஆதாரத்தோடு டிஜிபி கிட்ட புகார் கொடுத்துக்கிறேன். ஒன்றும் நடக்கலை. போலீஸ் சொல்கிறாங்க நிலைமை கொஞ்சம் மோசமாகுது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறேன் அப்படின்ற நிலைமை தான் சார் இன்றைக்கி இருக்குது. அதால் ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை என்பது சார், ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்கிற போது அவர் பேசிய அரசியலுங்க ஒன்றும் பெருசாக வெளியில் வந்து யாரும் கொண்டு போகல. ஆனால் ஆம்ஸ்டாங் அவர்கள் இறந்த பிறகு அவர் பேசிய அரசியல் வெகுவாக இங்கே வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வந்த உடனே ஐயோ இப்பேற்பட்ட மனுஷனை நாம் வந்து இழந்துட்டோமே அப்படின்னு எல்லாரும் துடிக்கிறாங்க சார். என்னவோ நல்லதோ கெட்டதோ சார், இந்த சமூகத்திலேருந்து ஒரு ஆளுமை இருக்காருல. பல பேர் வந்து அடித்தா கூட அழுவ முடியல சார். அதில் நாளே தெரியல நாங்களாம் அப்படி நெஞ்சு நிமிர்த்தி நிற்பதே ஒரு பெரிய விடுதலை நிகழ்வு தானே அது. அந்த மாதிரி பல பேர் எங்கள் சமூகத்தில் இருந்தாங்க சார். பல பேர் வந்து இந்த அரசாங்கம் கொண்டது, கட்சிகள் கொண்டது, அப்படி கொல்லப்பட்டவர் தான் அண்ணன் ஆம்ஸ்டாங். அதால் ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும். உத்தரவிடலைனாலும் உத்தரவை எப்படியும் வாங்கிடுவாங்க. ஓகே சார். சார் பட் இருந்தாலுமே வந்து இப்போது திருமாவளவன் அவர்கள் திமுக அவருமே கை கழுவி விட்டுறாரா என்ன? ஏன்னா அவர் சொல்லும்போது சொல்கிறாரு நான் வந்து திமுகலேருந்து வெளியே வரல, நான் என்றைக்குமே சொன்னதில்லை. ஆனால் இப்போ திமுகவோட தலைமையே சொல்லிருச்சு நான் வந்து திமுக விட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு. எதை வச்சு சார் அந்த அளவுக்கு முடிவெடுத்தேன் சார்? இப்போ நான் தான் சார் சொல்லணும். நான் வெஜ்ஜு சாப்பிட்றேன்னா நான்வெஜ் சாப்பிட்றேன்னா எனக்கு வெஜ்ஜு பிடிக்குமா நான்வெஜ் போனால் யார் சார் சொல்லணும்? நான் தான் அந்த முடிவு நம்ம கையில் தான் இருக்கு. அவன் தான் சார் முடிவு பண்ணணும். நீங்கள் இல்லை அவர் மூர்த்தி அண்ணன் வந்து வெஜ்ஜு சாப்பிட மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது எனக்கு வெக்கமா இல்லை? ஏன்னா நான் திங்கிறத நான் முடிவு பண்ணுற உரிமை கூட எனக்கு இல்லை. அவ்வளவு நான் அடிமையாக உங்கள்கிட்ட இருந்தேன். அதால் ஒரு நம்ம வந்து அதை விட்டு போனோன்னு சொன்னால் அவர் கோச்சிப்பார். அவராச்சு போ அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணுன்றது தான் சார் இதுக்கு அர்த்தம். இன்னமும் உங்களுக்கு அந்த திமுக பாசம் இருக்க தானே செய்யும். இருக்குது. ஏன்னா உங்கள் பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அதால் நேரடியாக இப்போ இந்த துப்புக்கட்டை வைக்கோலாம் வந்து பேசுகிறாங்கல்ல, துப்புக்கட்டைன்னு சொல்லிட்டோம், தூயவான் வைக்கோ பார்த்தா ஒரு பெரிய இந்த சிலம்பம் கம்பில் அதை வச்சு தாவக வாசல் அப்படி நிற்கிற மாதிரி போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. எங்கன்னா தாண்டா வரணும். இப்படி தான் சொன்னீங்க. அந்த உண்மையாலுமே அதில் அவரை பாராட்டலாம் சார். எந்த கட்சிக்கு போகிறாரோ என்னை தாண்டி தான் அந்த கட்சியை தோணுன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான் சார். என்னை தாண்டி தான் எவனா அதை கெடுக்கணும். அப்படி தான் சார் அதுக்கு அர்த்தம். கட்சியை கெடுத்து விடுறதுக்கு. ஆமாம். என்னை தாண்டி தானே இவன் கதையை எவனா முடிக்கணும்.